வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போறோம். சுவாதி நட்சத்திர அன்பர்கள் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாத அன்பர்களும் இந்த துலாம் ராசியில உள்ளடக்கியவர்கள். இந்த சுவாதின்னு சொன்னாலே ராகுனுடைய நட்சத்திரம். ராகு சர்ப்ப கிரகம். அடுத்து பார்த்தீங்கன்னா கர்மா பாவ புண்ணியங்களுக்கு அளவுகோலாக ஒரு நிழல் கிரகமாக தான் எல்லாருடைய ஜாதகத்திலையும் இருக்கு. இந்த ராகுவினுடைய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ரொம்ப ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா கூட நாளடைவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரமான ஒரு வாழ்க்கை முறையிலேயே இவர்கள் வாழக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஒரு பிரச்சனை முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை ஓயறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம அதற்குண்டான ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இன்னொரு இடத்துல அப்படியே பரிதவிச்சு போகக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ஒரு எப்போதுமே ஒரு பரிதவிப்போடு இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இருப்பாங்க. அந்த ராகு ஆகப்பட்டது அந்த அளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஒரு சம்பவங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கர்மாக்களை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய அன்பர்களும் இந்த நட்சத்திர அன்பர்கள் தான். ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு முன்னோர்கள் சாபம் இருக்கு, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு, நெகட்டிவான எனர்ஜிகள் இருக்கு, ஏதோ ஒரு தொந்தரவு அந்த வீட்டில் இருக்கு அப்படின்னு முதல்ல கண்டறியக்கூடியவர்கள் இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களாக தான் இருப்பாங்க. அவர்களுக்கு மனசுக்குள்ள அந்த சில விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த வீட்டில் ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான சில ஒரு தேவையில்லாத அந்த யூகங்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு தான் இருக்கும். இதனால் வாழ்க்கையில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை, எப்போதுமே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும். சில பேர் நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் கூட அந்த இடத்துல இவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்காது. ரொம்ப பாதிக்கப்படுபவர்கள் அந்த திருமணமானவர்கள் தான் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாதிக்கப்படுவாங்க. திருமணம் எப்போ ஆகுதோ அன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கொடுமைகள் வாழ்க்கையில் வெளியில் கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கொடுமைகள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், ஏண்டா நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம், இப்போவே முடிச்சுக்கிட்டா என்ன, நம்மளுடைய வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் அந்த திருமணத்திற்கு பின்பு அந்த அவமானங்கள், அசிங்கங்கள், தேவையற்ற அந்த ஒரு தவறான ஒரு வார்த்தைகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 15ஆம் தேதி மே மாதம் நடைபெறுது. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு செல்கிறார். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு உபஜய ஸ்தானாதிபதி, அடுத்து ருணரோக சத்ருஸ்தானாதிபதி. இந்த 2 இடத்திற்கு சொந்தக்காரரான அந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்து, அதாவது 8ஆம் இடத்துல இருந்த குருவாக இருக்கும்போது அதிகப்படியான பண இழப்புகளை கொடுத்துருப்பார். ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு வீடு வாங்கிறதுக்கோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கோ ஏதோ ஒரு சொத்துக்களை வாங்குவதற்கு உங்கள் பணத்தை போட்டிருப்பீங்க. அந்த பணமாகப்பட்டது மிக நீண்ட நாட்களாக அந்த அசட்டும் உங்களுக்கு கைக்கு சேர்ந்திருக்காது. மிகப்பெரிய அளவில் அதற்காக நீங்கள் வட்டியும் கட்டிட்டு இந்த மாதிரியான ஒரு பண இழப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கும். சில பேர் யதார்த்தமாக ஒருத்தருக்கு உதவி செஞ்சுருப்பீங்க. அந்த உதவியாகப்பட்டது அதை மறந்து அந்த நீங்கள் செஞ்ச உதவியையே மறந்து உங்களைவே திசை திருப்பக்கூடிய ஒரு நேரமாகலாம் இருந்திருக்கும். இந்த அளவுக்கு அந்த பண இழப்புகள்ன்றது இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கடந்த ஒரு 1.5 வருடங்களாக, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த ஜனவரி மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பத்தில் மிக அதிக அளவில் நெருக்கடிகள், அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், கணவன் மனைவி இடையே மிக அதிக அளவு தொந்தரவுகள், யார் கண்ணு பட்டதோ தெரியல. இத்தநாள் வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க 2 பேரும். ஆனால் திடீர்னு இருந்தாப்புல ஒரு பெரிய அளவில் ஒரு பிரச்சனை யதார்த்தமான ஒரு பேச்சுக்களே மிக பெரிய அளவில் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் 2 பேரும் பெரிய
செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பாங்க இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள். இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கடந்த ஒரு 6 மாதத்திற்குள்ள, ஒரு 8 மாதத்திற்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்களாக இருந்திருக்கும். இதில் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன ஒரு நெகட்டிவான பாயிண்ட்னா, இவர்களுக்குன்னு ஆதரவுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. தன்னுடைய பெற்றோர்களோ, தன்னுடைய கூட பிறந்தவர்களோ, தான் பெற்ற பிள்ளைகளோ, அடுத்து பார்த்தீங்கன்னா தன் கூட பயணிக்கக்கூடிய அந்த பார்ட்னர்ஸ் யாருமே இவர்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க. தன்னந்தனியாக ஒரு தனி மரமாக அந்த இடத்துல அந்த சம்பவங்களை எல்லாமே எதிர்நோக்கி அது கூட போராடி தனிப்பட்ட ஒரு நபராக வென்று வரக்கூடியவர்களாக இருப்பாங்க. இத்தனை பிரச்சனையை கொடுத்துருக்கிறாரே மேடம், எங்களுக்கு ஒரு நிவர்த்தின்றத கொடுப்பாரா, நான் ஒரு நாள் ஒரு நிம்மதியாக தூங்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த குரு பெயர்ச்சி ஆகப்பட்டது ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாற்றங்களாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இடமாற்றம் அமைய போகுது. உபஜயஸ்தானாதிபதி அந்த பாக்கியஸ்தானத்திற்கு போகிறதுனால நிறைய அன்பர்கள், சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இடம்பெயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்படி இந்த இடமாற்றமாகப்பட்டது ஒரு அத்தியாவசியமான ஒரு நேரமாக இருக்கும் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு. இதனாலேயே இவர்கள் அதிகப்படியான ஒரு பதட்டத்திற்கு உள்ளாகக்கூடியவர்களாக இருப்பாங்க. 15 வருஷமா ஆண்டு அனுபவிச்ச அந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியில போகணும் அப்படின்ற ஒரு நிலைமை எங்களுக்கு வந்துருச்சே அப்படின்ற மாதிரியான சில எதிர்மறை எண்ணங்களும் இவர்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பத்திலாம் எதுவுமே யோசிக்காதீங்க. இன்னும் இந்த இடத்துல இருந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இப்போ 11ஆம் இடத்துல அந்த கேது பகவான் பயணிக்கிறதுனால அந்த ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு சூழ்நிலை இந்த ராசி, இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த சர்ப்ப கிரகங்கள், அந்த எதிர்மறையான கிரகங்கள், வக்ர கிரகங்கள் உடனே நெகட்டிவிட்டியை அப்படியே ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இருக்கும். அதனால நீங்க எந்த அளவுக்கு ஒரு இடமாற்றங்களை செய்றீங்களோ இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள், அந்த அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய சுவாதி நட்சத்திர அன்பர்கள் கடந்த 6 மாதத்தில் லவ் பிரேக் ஆகிருக்கும். ஏகப்பட்ட நிறைய ஒரு அந்த ஒரு உளைச்சலுக்கு தான் ஆளாகியிருப்பாங்க. காதல் திருமணங்கள் அப்படியே கைகூட நேரத்தில் அப்படியே சில இடத்துல அந்த திருமணங்களே நின்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளாக இருந்திருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரியாகலாம் நடக்குது, எது என்னுடைய நட்சத்திர அன்பரே எங்களுடைய பக்கத்தில் இருக்கிறார், நெய்பராக இருக்கிறார், ஆனால் அவர் நல்ல சந்தோஷமாக இருக்கிறார், அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாருமே நல்லா தான் இருக்கிறாங்க, என்னுடைய கூட பிறந்தவர்களுமே நல்லா தான் இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரியாலாம் நினைப்பாங்க. இது உங்களுடைய கோச்சார நிலவரப்படியும் கிரகங்கள் சரியில்லாத காரணத்தினால கடந்த 6 மாதங்களாக இந்த மாதிரியாக இருக்கும். உங்களுக்கு தசாபுத்தியும் மேக்சிமம் அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும். கோச்சார கிரகங்கள் ஒரு 20% ஒர்க் பண்ணாலும் அந்த தசாபுத்தி அந்த மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த தசாபுத்தியில் பெரிய அளவு ஒரு தேவையில்லாத தசாபுத்தியாக தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். அதனால நீங்கள் முதல்ல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கூட, பாக்கியஸ்தானத்தில் போய் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இருந்தால் கூட அந்த தசாபுத்தி கிரகங்கள் அவருக்கு ஒரு ஒத்துழைப்பை கொடுக்காது. அதனால அதை செக் பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு முழுமையான அந்த ஒரு என்ன பலன்கள் இருக்கு, அதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்றத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதற்குண்டான முயற்சிகளை எடுங்க. அங்கே வேலை தான் கிடைக்குமே தவிர நீங்கள் அங்கே குடும்பத்தோடு போகிறதுக்கு, அங்கே போய் செட்டில் ஆகிட்டு அங்கே போய் நம்ம வேலையை தேடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்காது. அங்கே போய் வேலைக்கு முயற்சி செய்தீங்க அப்படின்னா வேலை மட்டும்தான் கிடைக்குமே ஒழிய குடும்பத்தை முழுவதுமாக ஷிஃப்ட் பண்ணக்கூடிய அமைப்புன்றது இன்னும் 1.5 வருடங்கள் கழித்து தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுவாதி நட்சத்திர அன்பர்களாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பலன்களை, சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.